ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியான ஒரு பன் ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு முட்டையும் வாழைப்பழமும் இருந்தால் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். இன்னைக்கு நான் ஓவன் எதுவும் யூஸ் பண்ணாமல் இட்லி தட்டில் இந்த பன் எப்படி செய்யலான்னு தான் காமிக்க போறேன். அதனால எல்லாருமே ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்காக முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட நான் இப்போ இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை 2 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பெரிய வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அதில் 1 சேர்த்தா போதும். அடுத்தது இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வாழைப்பழத்துல இனிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கோதுமை மாவு சேர்த்துடலாம். 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கோதுமை மாவில் செய்ய வேண்டாம் அப்படின்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் மாவை பிசைஞ்சு எடுக்கணும். முதல்ல பிசையும் போது கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக 1/2 கப் மாவு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய முட்டையோட சைஸு வாழைப்பழத்தோட சைஸ் எல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா மாவோட அளவும் சேஞ்ச் ஆகும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவு நல்லா டபுள் ஆகிறதுக்காக இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி டபுள் ஆகி வந்திருக்குது. இப்போ இதை பன் செய்யறதுக்காக ஈக்குவலாக கட் பண்ணி எடுக்கணும். அதனால இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன பீஸா ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக வேகும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வெடிப்பு எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக வெடிப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரவுண்ட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி இதை விரிச்சு எடுத்து பன் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நீளமாக விரிச்சு எடுத்துக்கணும். நீளமாக விரிச்சதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி ஒரு சைட்ல இருந்து ரோல் பண்ணி விட்டுக்கணும். ரோல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை மறுபடியும் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்தது இதை இந்த மாதிரி நல்லா நீளமாக ரோல் பண்ணி விட்டுக்கணும். இந்த பன் ரொம்ப லேயராக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி நீளமாக ரோல் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டே வரணும். இந்த எண்ட் வந்ததுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கீழே இப்படியே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். இவ்வளோ தான். இதே மாதிரியே மற்ற எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா செய்ய செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி செய்யும்போது நம்மளோட பன் ரொம்ப சூப்பராக லேயராக இருக்கும். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நீளமாக விரிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே இருந்து கீழே ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மறுபடியும் ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரோல் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளங்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீளமாக ரோல் பண்ணி விட்டுக்கணும். நீளமாக ரோல் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். இந்த எண்டு வந்ததுக்கு அப்புறமா இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே கீழே கொண்டு போயிட வேண்டியதான். கீழே கொண்டு போயிட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இட்லி தட்டில் தான் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் எல்லாக்குள்ளேயுமே கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கிறேன்.
நெய் இல்லைனா அதுக்கு பதிலாக கொஞ்சமாக எண்ணெய் கூட தடவி விட்டுக்கோங்க. நெய் தடவினதுக்கு அப்புறமா ஷேப் பண்ணி வச்சுக்கக்கூடிய பன் எடுத்து இந்த குழியில் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை உடைச்சு ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த முட்டையை இந்த மாதிரி எல்லா பன்க்கு மேலேயும் தடவி விட்டுக்கணும். முட்டைக்கு பதிலாக பால் கூட இந்த மாதிரி எடுத்து தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தடவும் போது தான் கடையில் இருக்கிற மாதிரி சூப்பராக மேலேயும் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும். தடவலை அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. அதனால இந்த மாதிரி முட்டை இல்லைனா பால் வச்சு ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை தடவினதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இனி இதை பேக் பண்ணிட வேண்டியதுதான். நான் இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இட்லி தட்டை உள்ளே எடுத்து வச்சுட்டு ஒரு மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த இட்லி தட்டில் அடியில் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அதனால நான் இப்போ ஸ்டாண்ட் எதுவுமே யூஸ் பண்ணல. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதில் ஸ்டாண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா இதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த இட்லி தட்டை வச்சுக்கோங்க. இது நார்மலாக நாம் கேக் பேக் பண்ணி எடுக்கிற அதே ப்ராசஸ் தான். இது ஒரு 45 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் இருந்து பேக் ஆகட்டும். இப்போ கரெக்டாக 45 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக மேலே ப்ரௌன் கலரில் நல்லா சேஞ்ச் ஆகி பேக் ஆகிருக்குது. இனி இதை கேர்ஃபுல்லாக வெளில எடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு மேலே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பன் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கோதுமை மாவில் இது செய்ய வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மைதா மாவில் செஞ்சுக்கோங்க. இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளேயும் ரொம்ப சூப்பராக பேக் ஆகிருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிறிஷ் குக்கரையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.